நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதாம் நபியின் 7வது தலைமுறைவாசி. அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஒரே அல்லாஹ்வையே வழிபட்டனர். பின்னர் மக்கள் இறைவனுடன் வேறு சிலரை கடவுள்களாக வைத்தனர். ஈமான் துரோகம் உருவானது. இதைக் கண்டு அல்லாஹ் நூஹ் நபியை நபியாக அனுப்பினார். அவர் கூறினார், மக்களே, அல்லாஹ்வை வழிபடுங்கள். உங்களுக்கு வேறு எவரும் இறைவனாக இல்லை. மக்கள் சிலர் நம்பினர். ஆனால் பெரும்பாலானவர்கள் இகழ்ந்தனர். அவன் ஒரு சாதாரண மனிதன்தான், உங்களைப் போன்றவன்தான். ஏன் நாங்கள் அவர் கூறுவதை கேட்க வேண்டும்? அல்லாஹ் ஒருவனே இறைவன். மரணத்திற்குப் பிறகு உயிர்த்தெழுதல் உண்டு. நல்லவர்கள் சொர்க்கத்திலும் தீயவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், நன்மைகள் உண்டாகும். அவர் உங்களுக்கு மேல் வானத்திலிருந்து மழையை இறக்குவான், செல்வங்களை அளிப்பான், பிள்ளைகளை அளிப்பான். மக்களின் மறுப்பு. நூஹ் நபியை அவர்கள் மாயாஜாலம் செய்பவர், பைத்தியம், பொய்யனாகிவிட்டவர் என்று கூறினர். அவர்கள் காதுகளை மூடியும் துணிகளால் முகத்தை மூடியும் அவரிடமிருந்து தவிர்ந்தனர். மக்களிடம் தோல்வியடைந்ததால் நபி நூஹ் அல்லாஹ்விடம் முறையிட்டார். தூஃபான் என்னும் பெரிய வெள்ளம் வந்தது. அல்லாஹ் நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு படகு கட்டச் சொன்னான். மக்கள் அதை பார்த்து மேலும் சிரித்தனர். முன்பு நீ நமக்கு வேதனை என்று சொன்னாய், இப்போது கப்பல் கட்டுகிறாயா என்று அவர்களை அவமதித்தனர். படகில் மீட்பினர். அல்லாஹ் கட்டளையிட்டதும், நீர் வானிலிருந்து இறங்கட்டும், நிலத்திலிருந்தும் பாயட்டும். பெரும் வெள்ளம் வந்தது. நூஹ் அலைஹி வஸலாம் நம்பிக்கை கொண்டவர்களுடன் படகில் ஏறினார். அவரது சொந்த மகன் கூட படகில் ஏற மறுத்தான். அவனை என் குடும்பமாக கருதுகிறேன் என்று நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் கூறினான், அவன் உன் குடும்பத்தினர் அல்ல, அவனது செயல்கள் தவறானவை. நீண்ட நேரம் மழை மற்றும் நிலத்திலிருந்து தண்ணீர் வழிந்து வெள்ளம் முழு உலகையும் மூடியது. ஜூதி மலை. வெள்ளத்திற்கு பிறகு படகு ஜூதி மலை மீது தர எட்டியது. அது ஜூதி மலையில் ஓய்ந்தது. புதிய உலகம் ஆரம்பமானது. மீதமுள்ளவர்கள் தான் இனி மனித குலமாக விரிந்தனர். நூஹ் நபியின் சிறப்புகள். முதல் ரசூல் ஆவார். மிக நீண்ட காலம் சப்ருடன் அழைத்தவர். பெரும் பொறுமையுடன் இருந்த முக்கிய நபிகளில் இவரும் ஒருவர்.